எலமெண்ட் அதுதான். இந்த உத்வேகத்த நீங்க பில்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்ங்கிற இந்த வார்த்தைய நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது மத்தவங்கள வந்துட்டு நீங்க மோட்டிவேஷனோட சோர்ஸா யூஸ் பண்ணாம, உங்கள நீங்க மோட்டிவேஷனோட சோர்ஸா மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் குடுக்குறேன். எனக்கு பாத்திரம் கழுவ புடிக்காது. ஆனா பாத்திரம் கழுவுனா, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாரம் குறையும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பாத்திரம் கழுவுறதுக்கான உங்களுக்கு உத்வேகம் வரலாம். ஏன்னா, உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, அத நீங்க பாத்திரம் கழுவுறதுக்கு சேனல் பண்ணலாம். சோ திஸ் இஸ் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஆனா இத நீங்க பண்ணாம எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன யூஸ் பண்றீங்க. இவன் அத சொல்லிருவான், அவன் இத சொல்லிருவான், இவங்க அத சொல்லிருவாங்க, அவங்க இத சொல்லிருவாங்கன்னு எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க கடைசி வரைக்கும் உங்களுடைய உத்வேகம் குறைஞ்சே தீரும். ஏன்னா எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் உங்கள கூட்டிட்டு போகும். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் தான் லைஃப் லாங் உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். ஒரு விஷயத்த செய்யறதுக்கும், ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கும் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அதாவது வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய உத்வேகமே